بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உலகத்தில் சமூக பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு சாலை விபத்தாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நண்பர்களுக்கு நடுவே வரக்கூடிய பிளவாக இருந்தாலும் சரி, ஒரு சமூக வலைதளங்களில் ஏற்படக்கூடிய அந்த சச்சரவுகளாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு அமைதியான எதிரி ஒன்று இருக்குது. அது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒரு நிமிட கோபம்தான். இந்த ஒரு நிமிட கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் எவ்வளோ நல்ல விஷயம் நமக்கு கிடைக்கும்ன்றத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சில பேர் இந்த கோபத்தை பெரிய பலம்னு நினச்சிட்டு இருக்காங்க. எனக்கு கோபம் வந்துச்சுன்னா என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னுலாம் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாம் இதை ஒரு பலமாகவே பார்க்கல, இதை ஒரு பெரிய பலகீனம்னு சொல்லுது. யார் இந்த கோபத்தை அடக்குறாங்களோ அவங்க தான் பெரிய வெற்றியாளர்னு சொல்லுது. குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னு பாருங்க. சூரா ஆல் இம்ரான்ல 134வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல் காஸிமீனல் கைத் அப்படின்னு சொல்லி, அவர்கள் கோபத்தை விழுங்குவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது என்னங்க கோபத்தை விழுங்குறது? கோபத்தை அடக்குவாங்கன்னு கூட சொல்லல, கோபத்தை விழுங்குவாங்க அப்படின்னு. இப்போ நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா டாக்டர் நமக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்தை நாம் கசப்பாக இருந்தாலும் குடிச்சு தானே ஆகணும். அப்போ அதை மாதிரி நம்ம கசப்பாக இருக்கே அப்படின்ட்டு கஷ்டப்பட்டு விழுங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த கோபம் வராமல் இருக்காது, வரும்போது எப்படி கஷ்டப்பட்டு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய உண்மையான சேலஞ்சே இருக்குது. அப்போ யார் இந்த ஈகோவை, இந்த கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆங்கரை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். அப்போ அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் போது, அப்பேற்பட்டவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நேசம் வேணும்னு சொன்னால் இந்த கடுமையான கோபத்தை, ஒரு பெரிய எதிரியை நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். கோப கட்டுப்பாடு பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, மல்யுத்தத்தில் பிறரை வீழ்த்துறவன் உண்மையான வீரன் கிடையாது, யார் கோபத்தை அடக்குறாங்களோ அவங்க தான் உண்மையான வீரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாம் ஜிம்முக்கெலாம் போய் பவர்ஃபுல்லாக உடம்பை ஏற்றி வச்சுருக்கிறவங்கள பார்த்தா தான் அவங்க ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் இங்கே யாரை பார்த்து பவர்ஃபுல் சொல்கிறாங்கன்னா, யார் உன்னோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும்போது நமக்கு ஒரு விதமான பலம் கிடைக்கிது அப்படின்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. இதை தான் மனத்தத்துவ ரீதியாக என்ன சொல்லுவோன்னு பார்த்தோம்னா, எமோஷ்னல் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்மளுடைய எமோஷன்ஸை எப்படி ரெகுலேட் பண்ணுறது, அப்படிப்பட்ட அந்த எமோஷ்னல் ரெகுலேட்டர்ஸ் கிட்ட என்ன மாதிரியான திறமைகள்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நிதானமாக முடிவு எடுப்பாங்க. அதே மாதிரி அவங்களோட இருக்கக்கூடிய உறவுகள் ரொம்ப பலமிக்க உறவுகளாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுடைய வியாபாரம், தொழில், இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா அவங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க, எதிரிகளை பற்றி அவங்க பயப்படவும் மாட்டாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைகளை அவங்க தொடர்ந்து கண்டினியூஸாக நல்ல விதமாக செஞ்சுட்டு போவாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா, அவங்களுடைய மன நலமும் சீராக இருக்கும். இத்தகைய விஷயங்கள் நமக்கு வேணும்னு சொன்னால் நம்மக்கிட்ட இந்த கோப கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். இந்த கொடிய எதிரியான கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில ஆக்ஷன் பிளான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எப்படின்னா, இப்போது நம்ம ஒரு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் முதல்ல நம்ம வாயை மூடுறது, எந்த பதிலும் கொடுக்காம இருக்கிறது. ரெண்டாவது ரொம்ப கோபம் அதிகரிக்கும் போது தண்ணீரை கொண்டு அதை அணைங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கோபம் ஷைத்தானிடம் இருந்து வர்றது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நீங்கள் தண்ணீரை குடிச்சிக்கோங்க, அப்படி இல்லைன்னா உது செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையை மாற்றுதல். நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா உட்காந்துக்கோங்க, உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துலே நீங்கள் இருக்காதீங்க, அந்த இடத்த விட்டு நீங்கள் தூரமாக இருங்க. இதெல்லாம் உங்களோட கோபத்தை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்களை மன்னிக்கிறது. ஏன்னா இந்த கோபம் வளரும் போது அது என்ன ஆகுதுன்னா, சில விஷயங்கள்லாம் நம்ம பேச மாட்டோம். அந்த கோபத்தை மனசுக்குள்ளேயே கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கும் போது அது என்ன ஆகுது அப்படின்னா பகையாக மாறுது.
பகை வந்து பழி வாங்கக்கூடிய உணர்ச்சியை கொண்டு போய் விட்டுருது. அதனால அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னு தெரியுமா? வல் ஆஃபீன அனின்னாஸ், அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மன்னிக்கக்கூடிய மனம் கூட கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து, மன்னிப்பு தேடுவதன் மூலமாகவும் சில கோபங்களை கட்டுப்படுத்த முடியும். அது எப்படி? சூரா ஆல இம்ரான்ல 135வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ஸக்கருல்லாஹ் ஃபஸ்தக்ஃபரு லிதுனூபிஹிம் அப்படின்னு சொல்லி. அதோட அர்த்தம் என்ன? மேலும் அவர்கள் எத்தையவர்கள் என்றால், மானக்கேடான செயலை செய்து விட்டாலோ அல்லது தமக்குத்தாமே அநீதி இழைத்து கொண்டாலோ அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனே அல்லாஹ்வை நினைத்து தன் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்பார்கள். கவனிங்க, இங்கே நாம் வந்து கோபத்தில் என்ன செய்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் என்ன பண்ணுறோம்? படப்படன்னு பேசிடுறோம், இல்லை யாரையோ ஒருத்தவங்கள பயங்கரமாக திட்டிடுறோம், அதுக்கப்புறமேட்டு வருத்தப்படுறோம். அப்போது அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து இஸ்திக்ஃபார் செஞ்சோம், அந்த நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அஸ்தக்ஃபிருல்லா அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கோபத்தை வந்து அதை வந்து அப்படியே உடைக்கக்கூடியதாக இருக்குது. நம்மளுடைய மனசை வந்து தாழ்மையாக்குது. அதாவது கோபம் வந்து எப்படிப்பட்ட உணர்வுனா, நம்மளுடைய ஈகோவை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி நம்மளுடைய ஹார்ட் பீட்டை வந்து ரேஸ் பண்ணும். அப்போ நம்மளுடைய இமோஷன்ஸை வந்து நம்மளால் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதை வந்து பிரேக் பண்ணுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து இஸ்திக்ஃபார். இந்த கோபத்தின் மூலமாக நல்ல கேரக்டருடைய சிறிய மக்களை கூட அது வந்து கெட்ட கேரக்டர்ஸாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடும். ஏன்னா நம்ம வந்து அந்த ஒரு நிமிஷம் உட்காந்து யோசித்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அப்பனண்ட்டோடைய அந்த எதுக்காக அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு நம்மளால் அந்த சூழ்நிலையை வந்து புரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. ஒரு வீட்டில் கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான வாக்குவாதம். மனைவி வந்து ரொம்ப வார்த்தைகளை விடுறாங்க, கடுமையாக பேசுகிறாங்க. கணவருக்கு கோபம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வருது. இந்த நேரம் வந்து அவர் வந்து வாயை திறக்கலை, மனசுக்குள்ளேயே மெல்லமாக அஸ்தக்ஃபிருல்லான்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த பிரச்சனை வந்து அப்படியே சுமூகமாக முடிஞ்சிருது. இது 30 நிமிஷம் நீடிக்க வேண்டிய ஒரு பிரச்சனை 30 வினாடி கூட நீடிக்கலை. அப்போ பாருங்கள், நம்மளுடைய அந்த வாயை கண்ட்ரோல் பண்ணுறது மூலமாக பல பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி தான் குழந்தைகள்கிட்ட பேசும்போதும் சரி, வார்த்தைகளை வந்துட்டு நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து இளம் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சிடக்கூடியதாக இருக்குது. எப்போ நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் பிள்ளைங்க வந்து அதை ஞாபகப்படுத்தி காட்டுவாங்க. அப்போது இந்த கோப கட்டுப்பாடுன்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுன்னு பாருங்கள். கோபத்தை வென்று வரலாறு படைத்த சில சம்பவங்களை நம்ம வந்து பார்த்தோன்னு சொன்னால், மக்கா வெற்றி 13 ஆண்டுகள் கடுமையான சித்திரவதையை அனுபவித்து தங்களுடைய தாயகத்தை விட்டு அவங்க வந்து வெளியேற்றப்படுறாங்க மக்காவாசிகள். அதன் பிறகு பல இன்னல்களை தாண்டி அவர்கள் வந்து திரும்பவும் வந்து மக்காவை வெற்றி அடைஞ்சு உழைக்க வரும்பொழுது எல்லாருக்கும் பயம். இப்போ வலிமை வந்து அவங்க சைடில் இருக்குது, என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலையேன்னு. அப்போ கூட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, பொது மன்னிப்பு கொடுக்குறாங்க. இது பல எதிரிகளுடைய மனசை வந்து வென்றுச்சு. பிற்காலத்தில் அவங்க வந்து நல்ல ஆதரவாளர்களாக ஆகவும் செஞ்சாங்க. இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்ன? சகிப்புத்தன்மை, பொறுமை, மன்னிக்கக்கூடிய அந்த குணம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அதிகமாக இருந்தது. அப்போ இதை வந்து நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணக்கூடியவர்களாக இருக்கணும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தில் பாருங்களேன், சொந்த சகோதரர்களே பொறாமையின் காரணத்தினால அவங்கள கிணத்துல தூக்கி வீசினாங்க. அதிலிருந்து அடிமை சந்தையில் விற்கப்பட்டாங்க, சிறைவாசம் சென்றாங்க. சொல்லப்போனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க நிம்மதியாகவே இல்லை. காரணம் யார்? இந்த சகோதரர்கள் தான். ஒரு காலம் வருது, அந்த நேரத்தில் வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எஜிப்ட் நாட்டுடைய அதிபதியாக ஆகுறாங்க. அந்த நேரத்தில் இதே சகோதரர்கள் வந்து இவங்க கிட்ட உதவி வேண்டி நிற்கிறாங்க. இந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நினச்சாங்கன்னா கடுமையாக அவங்கள வந்து தண்டனை கொடுத்து பழி வாங்கியிருக்கலாம். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல மன்னிப்பை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. உறவுகள் காப்பாற்றப்படுகின்றது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் பாருங்களேன், ஜெருசலம் வந்து வெற்றி கொள்ளப்படுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நினச்சிருந்தாங்கன்னா கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்கலாம்.
ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க தெரியுமா? அவங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறாங்க. அவங்களுக்கு மத சுதந்திரத்தை வழங்குறாங்க. அப்போ நம்ம வந்து இப்பேற்பட்ட ஒரு விட்டு கொடுத்தல் மூலியமாகத்தான் நம்ம வந்து வாழ்க்கையில் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்ய முடியும்னு செயல் வழியாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க பாருங்க. அதே மாதிரி தாயிஃப் நகர சம்பவம், அந்த சம்பவத்தை பற்றி நம்ம சொன்னால் நம்மளுக்கு மனம் உருகாத நபர்களே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு கல்லடி சொல்லடி இதெல்லாம் வாங்கி 3 மைல் தூரம் வரைக்கும் அவங்க வந்து இந்த வலியோடு தாங்க முடியாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி போய் ஒரு தோட்டத்தில் வந்து அமர்ந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு இறையருள் கிடைக்குது. நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த நகரவாசிகளை நாங்கள் வந்து இல்லாமல் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மலாய்க்கத்துமார்கள் வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க தெரியுமா? இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இவர்களுடைய சந்ததிகள் ஏற்றுக்கொள்வார்கள்னு அவங்களுக்காக துவா செய்கிறாங்க. அதன் மூலமாக இன்னைக்கு தாயிஃப் நகரத்தில் பாருங்க எத்தனை அறிஞர்கள் அங்கே வந்து வராங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் பொறுமையின் மூலமாகத்தான் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு தீங்கு செய்கிறவங்களுக்காக துவாவும் செய்யணும் அப்படின்றத நம்ம வந்து இந்த விஷயத்தில் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, கோபம் என்பது ஒரு கணம், ஆனால் அதனுடைய விளைவு என்பது ஆயுட்காலம். கோபத்தை அடக்குவோம், இறை அன்பை அறுவடை செய்வோம். வாஹிதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.